குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலத்தில இப்ப நான் இருக்கேன். எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க தாத்தா இருக்கிறாரு. அவங்களுடைய வழி வழி சந்ததிகள் இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க வழிபட்ட தெய்வம். கண்டிப்பா வந்து நான் இருக்கேன்னா, எங்க அப்பா எனக்கு அத சொல்லியிருப்பார் இல்லையா? அவருக்கு யாரு சொன்னார்ன்னா, அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இதே அந்த செயின் நெட்வொர்க் போய்க்கிருக்கும். இடையில ஏதோ ஒரு சூழ்நிலைனா அது வந்து லாக் ஆயி போயிரும். லாக் ஆயி போனா அந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஏன் இப்ப இந்த குலதெய்வத்த வழிபடணும்? பார்த்தீங்கன்னா, இருக்கிற அனைத்து தெய்வங்களுமே இந்த இறைவன் என்றால் யார்? இறைவன் இருக்கின்றாரா? இந்த மாரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். எல்லா தெய்வங்களுமே, அது இந்து மதம் மட்டும் கிடையாது. ஆ கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, அவங்க பிரதானமா வழிபடக்கூடிய தெய்வம் எது பார்த்தீங்கன்னா, சூரியன் தான். அதுக்கு அடுத்தபடியா சந்திரன். இதுதான் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய கிரகங்கள். அதத்தான் நம்ம வந்து தெய்வமா வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். இல்லைங்களா? இந்த பூமின்றதே பார்த்தீங்கன்னா, சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்தக்கூடிய ஒரு உபகோள்ன்னு தான் சொல்றாங்க. இல்லைங்களா? அதே மாரி இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் சந்திரன்னு சொல்றாங்க. உண்மைய சொல்றதா இருந்தா, குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல வழிபட வேண்டியது சூரியனும், சந்திரனையும் தான்.